ஹலோ வியூவர்ஸ். என்னதான் காஸ்ட்லியான டிஃப்ரெண்ட்டான வெஹிக்கிள்ஸ் இப்போ வந்துட்டாலும், அதுலயும் குறிப்பிட்டு பைக்ஸ் அப்படின்னு சொன்னாலே எப்பவும் அதுக்கு மவுசு ஜாஸ்தி தாங்க. அதுலயும் அந்த பைக்ஸ் எல்லாம் நம்மள அதிர வைக்கிற அளவுக்கு ரொம்பவே வித்தியாசமாவும், மிரட்டலாவும் இருந்தா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ரொம்பவே மாஸான, அன்யூசுவலா, மொரட்டுத்தனமா இருக்கக்கூடிய பைக்ஸ பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம ஹவுசி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தி மான்ஸ்டர் பைக். இந்த பைக் பார்க்கவே அசுர வளர்ச்சியோட அரக்கன் மாதிரி இருக்கும். ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ரே பர்மன்கிறவர் தான் இதை உருவாக்கியிருக்காரு. ஒரு காரையே அடையாளம் தெரியாத அளவுக்கு அப்பளக்கட்டு மாதிரி நொறுக்கிற அளவுக்கு இதுக்கு வலிமை ஜாஸ்திங்க. ரே பர்மன் இதை 1998ல கிரியேட் பண்ணும்போது இது ஒண்ணுதான் மோட்டார் பைக்லயே மாசான மான்ஸ்டர் பைக்கா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லைங்க, மொத்த உழைப்பையும் பணத்தையும் கொட்டிதான் இந்த பைக்கை உருவாக்குனதா அவரே ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. ஜைஜாண்டிக்கான இந்த பைக்குடைய உயரம் மட்டுமே 9 அடி, நீளம் மட்டுமே 29 அடி. மான்ஸ்டர் ட்ரக்கையே 2 வீலோட உருவாக்குன மாதிரி இருக்கக்கூடிய இந்த பைக் 13 டன் வெயிட்டா, அதாவது 13 டன் இருக்குன்னு சொல்லப்படுது. இதை இழுத்துட்டு போகவும் இயக்கவும் 400 ஹார்ஸ் பவர் இன்ஜின் இருக்கான். இதுல போகும்போது யானை மேல உட்காந்து போற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குமா. தி ஸ்கை பைக். இந்த வண்டியோட தான் பறக்குமாங்க. ஜெர்மனியை சேர்ந்த ஒரு இயற்பியல் வல்லுநரான தாமஸ்ங்கிறவர் தான் இந்த பறக்கிற மோட்டார் பைக்கை உருவாக்கி இருக்காரு. ஃப்ளைட் மாதிரி நம்மளை வானத்துல பறக்க வைக்கிற இதனுடைய ஹைலைட்டே இது பெட்ரோல்ல ஓடல, பேட்டரியில ஓடும் அப்படிங்கிற தகவல் தான். இந்த வண்டியிலேயே 2 மோட்டார்ஸ் இருக்காங்க. ஒன்னு ரோட்ல ஓட, இன்னொன்னு வானத்துல பறக்க. இந்த பைக் பல்கா இருக்காதாங்க. ஏர்ல பறக்க வசதியா ரொம்பவே லைட் வெயிட்டா இருக்குமா. ஏர்ல பறக்கும்போது பேட்டரி தீர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பக்காவான ஹை டென்சிட்டி லித்தியம் அயன் பேட்டரியை இதுல பயன்படுத்தி இருக்காங்க. ரோட்ல 120 கிலோமீட்டர் தூரத்துக்கும் வானத்துல ஹாப்பியா 30 நிமிஷத்துக்கும் பறக்கக்கூடியது இந்த பைக். தி கிங் ஸ்கல் பைக். தன்னுடைய பைக்கை ரொம்பவே பயங்கரமா காட்டிக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, பைக்ல பலவிதமான கத்தி ஸ்டிக்கர்ஸ் அல்லது ரொம்பவே டேஞ்சரான சிம்பிள்ஸ் ஏதாவது ஒட்டியிருப்பாங்க. ஆனா இந்த பைக்குக்கு இப்படி எதுவுமே அவசியம் இல்லைங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கே எலும்பு கூடு, மண்டை ஓடு கலந்த மாதிரி ஒரு டிசைன்ல தான் பண்ணியிருப்பாங்களாம். இதோட கான்செப்டே ரொம்ப டேஞ்சரா இருக்குமா. கிளாசிக்கான ஹார்லே டேவிட்சன் பைக்கு மேல கோஸ்ட் ரைடர் ஏறி உட்காந்து ரைட் பண்ண மாதிரி இருக்குமா இந்த எலும்பு கூடு டிசைன்ஸ் எல்லாமே. கொஞ்சம் தாராளமாவே இந்த பைக்ல அங்கங்க ரொம்பவே டேஞ்சரான நிறைய டிசைன்ஸ் தூவி விட்டுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். கல்ல இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் லைட் பார்க்க ரொம்பவே பயங்கரமா இருக்குமா. ரோட்ல ஓட்டிட்டு போனா எல்லாரும் தானாவே பயத்துல ஒதுங்கி நின்றுவாங்களாம். நீங்க ஹாரன் அடிக்க தேவையே இல்லைங்க. தி ஃபயர் பைக். வாயில நெருப்பு விடுற டிராகனை தான் நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா வண்டியில நெருப்பு வந்தா எப்படி இருக்கும். அந்த டிராகனையே வண்டியில ஃபிக்ஸ் பண்ணா இன்னும் கொஞ்சம் டெரரா இருக்கும்ல. இந்த வண்டியுடைய கான்செப்டே இதுதாங்க. இந்த வண்டியில செட் பண்ணிருக்க டிராகனுடைய வாயில இருந்து நிஜமாவே நெருப்பு வருங்க. வழக்கமான டிசைன் மாதிரி இல்லாம டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி டிராகனை செட் பண்ணி மாசான லுக்ல உருவாக்கி இருக்காங்க. அண்ட் டிராகன் வாயில இருந்து ஃபயர் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஃபியூயல் டேங்க்ல இருந்து டைரக்டா பைப்பை எடுத்து கனெக்ஷன் கொடுத்து வச்சிருக்காங்கங்க. ஒரே ஒரு பட்டனை தட்டினா போதும், இப்படி டிராகன் வாயில இருந்து நெருப்பு வருமா. ரைடருக்கு பின்னாடி டிராகன் ஃபயர் விடுது அப்படின்னா டிரைவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மிஷின் கன்ஸ் அப்படி இருக்குமா. தரமா மிஷின் கன்ஸ் 2 முன்னாடி ஒட்ட வச்சிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப ஃபயரா இருக்குல்ல. தி நைட் ஷேடோஸ். பக்கா லுக்ல இருக்க எக்ஸ்பென்சிவான கார்களை உருவாக்குறது ஜாகுவார் கம்பெனி. அவங்களுடைய லோகோவை வச்சு ஒரு பைக் உருவாக்குனா எப்படி இருக்கும். தி நைட் ஷேடோஸ் மெய்டன்கிற இந்த பைக் மாதிரி தான் இருக்குங்க. பேரன் ஹெம்மஸ்ங்கிற ஒரு நபர் தான் இந்த பைக்கை உருவாக்கி இருக்காரு. மாஸ்கோ கான்செப்ட் சைக்கிள்ஸுங்கிற கம்பெனியோட கை கோர்த்து இதோட கிரியேட்டர் ஜாகுவாரை வண்டி மேல படுக்க வச்சிருக்காருங்க. இந்த பைக்கை எங்க இருந்து பார்த்தாலும் ஜாகுவார் கம்பெனி லோகோவே தனியா ஓடுற மாதிரி இருக்குமா. பார்க்கவே பக்கவா ஸ்டைலிஷா மாஸா இருக்க இந்த ஜாகுவார் பைக் 1 மணி நேரத்துல 190 கிலோமீட்டர் கடக்கிற அளவுக்கு வேகமானதான். இந்த பைக்கு ஜாகுவார் கார் ஓடும்போது கொடுக்கக்கூடிய சேம் சவுண்டை கொடுக்குமா. இது கார் மாதிரியே வெல் பில்ட் குவாலிட்டி. இந்த மாதிரி கியூட்டான கருஞ்சிறுத்தை மேல ரைடு போறது ஒரு தனி கெத்து தாங்க. யூனோ டை சைக்கிள். பொய்க்கால் குதிரைக்கு பெட்ரோல் அடிச்சு ஓட்டினா எப்படி இருக்குமோ அதே டிசைனை தான் இந்த பைக்ல கொடுத்துருக்காங்க. சாதாரண 2 வீலரை விட இது இன்னும் ஈஸி டு ஹேண்டிலா இருக்குமா. சர்க்கஸ்ல இருக்க டை சைக்கிள் மாதிரி இதை ஓட்டுறதுக்கு தனியா ட்ரைனிங் எடுத்துக்கணுமா. இந்த வண்டியில நீங்க முன்னாடி சாய்ஞ்சாலோ வேகமா போகும், பின்னாடி சாய்ஞ்சாலோ 2 வீலர் மாதிரி மாதிரி மேஜிக்லாம் பண்ணுமாங்க. இந்த பைக் கான்செப்டா உருவாக்கப்பட்ட டெமோ பீஸ் தான். போக்குவரத்துல வாகன நெரிசலை குறைக்க இதை மார்க்கெட்டுக்கு கொண்டு வர பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குன்னு சொல்லப்படுது. ஜோஹெமர். இந்த பைக் பெட்ரோல்ல ஓடாதாங்க, கரண்ட்ல தான் ஓடுமா. என்விரான்மெண்ட்டுக்கு சேஃபா எலக்ட்ரிக் பைக்கா வந்த இது ஒரு தடவை சார்ஜ் போட்டா போதும் 200 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடுமா. கரண்ட்ல கட்டுப்பாடா ஓடுற கச்சிதமான பட்ஜெட் பைக்குங்க இது. அலுமினியம் ஃப்ரேம்ல பார்க்க ரொம்பவே ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கு. ஸ்டீம் பங்க் ஸ்கூட்டர்.
நீங்க ஒரு வாகன பிரியராவும், அதே நேரத்துல இசை பிரியராவும் இருந்தீங்கங்கிற பட்சத்துல கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஸ்டீம் பங்க ரொம்பவே பிடிக்குமா? நெதர்லாந்துல ஆதர் வேன் பாப்பல்ங்கிற ஒரு மொரட்டு மியூசிக் லவர் தான் இது உருவாக்கியிருக்காரு. நீர்மூழ்கி கப்பலும், ஸ்கூட்டரும் இணைஞ்ச மாதிரி இருக்கக்கூடிய இதனுடைய டிசைன் பார்க்கவே அவ்ளோ அழகா இருக்குமா! இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, பல மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ இந்த வண்டியில பதிச்சு ஆஸ்தெடிக்கான லுக் குடுத்திருக்காரு கிரியேட்டர். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல 1, 2 வேணா ஷோ ஆஃப் பண்ற மாதிரி சும்மா செட் பண்ணியிருக்கலாங்க. ஆனா அதுல பாதி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வண்டி ஓடும்போது சவுண்ட்ஸ் வர்ற மாதிரி பக்காவான டிசைன் பண்ணியிருக்காங்க. நீங்க ஒரு இசை விரும்பியா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வண்டி ரொம்ப பிடிக்கும். இந்த வண்டி ஒரு பக்கா ட்ரீட் மியூசிக் லவர்ஸ்க்கு. தி ட்ரைக் ட்ரக் ஒரு பைக்ல அதிகபட்சமா 2 பேர் வரைக்கும் போலாம். ஆனா ஆனந்தம் படம் மாதிரி குடும்பமா போகணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு பைக் பத்தாது. அதுக்காக தான் இந்த ட்ரைக் ட்ரக்க உருவாக்கியிருக்காங்க. பழைய காலத்து கார், மோட்டார் பைக் மேல இடிச்சா எந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் குடுக்குமோ, அந்த மாதிரி எஃபெக்ட் தாங்க இந்த பைக்குடைய கான்செப்ட்டே. இந்த வண்டியில பின்னாடி பெரிய பேசஞ்சர் சீட்டோட ரொம்பவே சொகுசா உருவாக்கியிருக்காங்க. ட்ரக்கையும் பைக்கையும் இணைச்ச மாதிரி இருக்கிறதுனாலயே இதுக்கு ட்ரைக் அப்படிங்கிற இன்னொரு பேரும் வந்திருக்கு. முன்னாடி ஒருத்தர் உட்கார்ந்து ஓட்ட, குடும்பத்தோட பின்னாடி உட்கார்ந்து பக்காவா என்ஜாய் பண்ணிட்டு போகலாங்க. அது மட்டும் இல்லாம மேல கூரையும் போட்ட மாதிரி பைக்கோட சேர்ந்த மினி வேன் வெர்ஷனா இது இருக்கு. தி ஏலியன் ரைடர் வீணா குப்பைக்கு போற உதிரி பாகங்களை வச்சு ஒரு கலை வண்ணமான மனசோட இந்த பைக்கை உருவாக்கியிருக்காங்க. வீணா குப்பைக்கு போன இரும்ப வச்சே ஏலியன் விசஸ் பிரெடேட்டர்ல வர்ற ஏலியன் மாதிரியே இதை உருவாக்கி ஆன்லைன்ல போட்ட உடனே அதிக லைக்ஸையும் வாங்கி வரவேற்பையும் பெற்றிருக்காரு கிரியேட்டர். பார்க்க பக்கா டிசைனா ரொம்பவே மிரட்டலா இருக்குங்க இந்த பைக். லாங்கஸ்ட் பைக் சாதாரண பைக் பின்னாடி செல்போன் டவரை செட் பண்ணின மாதிரி இருக்கக்கூடியது தான் இந்த பைக். 2016ல உலகத்திலேயே நீளமான பைக் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெக்கார்ட்லாம் பண்ணியிருக்குங்க. இந்தியால இருக்கக்கூடிய குஜராத்ல பரத் சிங் பார்மருங்கிறவர் தான் இந்த பைக்கை இப்படி டிசைன் பண்ணியிருக்காரு. இந்தியால இருக்கிற ஒரு நார்மலான பைக் எடுத்துக்கிட்டு பின்பகுதியை மட்டும் 86 அடிக்கு லென்த் அட்டாச் பண்ணி ஊர் ஊரா ஓட விட்ட இந்த பைக்கை அலற விட்டுருக்காரு எல்லாரையும் பரத் சிங். என்னதான் பல ரெக்கார்ட்ஸ் பண்ணி லாங்கஸ்ட் பைக் இது அப்படின்னு பேர் வாங்கினாலும் கூட இந்த வண்டியை நகர்த்தவே மத்தவங்க உதவி தேவைப்படும் அப்படிங்கறதுனாலயே இந்த பைக் ஓட்டுறது ரொம்பவே கஷ்டமான விஷயமா பார்க்கப்பட்டு வருது. ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்த்த ரொம்பவே மாசான மொரட்டுத்தனமான பைக்ஸ்ல உங்களுக்கு எந்த பைக் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம ஹவிசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.